அப்ப நம்ம ஒரு உறுப்பை மட்டும் பார்க்கக்கூடாது, 3 உறுப்பை பார்க்கணும். எப்போதுமே அவங்க வந்து கூட்டு குடும்பமா தான் உள்ள இருப்பாங்க. அந்த எல்லா ஆர்கனுமே பார்த்தீங்கன்னா அம்மா இருப்பாங்க, குழந்தையும் இருக்கும். அப்போ ஒரு உறுப்புக்கு பாதிக்கப்பட்டா அம்மா கிட்ட இருந்து எனர்ஜியை வாங்கும், குழந்தைக்கு கொடுக்காது. ஏன்னா நம்மகிட்ட இருந்தால் தானே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். இப்படி நம்ம நீங்க லாஜிக்காக வச்சுக்கிறோங்க. இதுதான் உள்ள செயல்பாடுகள். அப்போ அம்மாவும் எனர்ஜியா இருக்கணும், மகனும் எனர்ஜியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த உறுப்புக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் தேவைப்படுதோ அதை நம்ம வந்து 3ஐ சேர்த்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா போதும், நம்ம நல்லா ஆகலாம். இல்லை அப்படி சொன்னா இங்க கல்லீரல் நல்லாயிரும், இதயம் டேமேஜ் ஆயிரும், அல்லது கிட்னி டேமேஜ் ஆயிரும். அதுபோல் கிட்னி பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சுக்கலாம், மூச்சு வாங்குவோம், பயங்கரமாக மூச்சு வாங்குவோம் அவங்களுக்குலாம். ஏன்னா அதோட அம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா நுரையீரலுக்கு அந்த சக்தியே இருக்காது. அது இதனால தான் இப்படி தான் வரும். அப்போ நம்மளுடைய மருத்துவ முறைகளில் அந்த காலத்தில் தமிழ் மருத்துவம் அற்புதமான ஒரு சில கண்டுபிடிப்புகளை நம்ம உடம்பு மூலியமாக, நம்மளுடைய உறுப்புகள் மூலியமாகவே, வெளி உறுப்புகள் மூலியமாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். என்ன உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டாலும், அதாவது பாதிப்பு மீன்ஸ் என்னன்னா நோய்கள் ஏற்பட்டாலும் அதை வெளி உறுப்பு மூலமா பார்த்துக்கக்கூடிய ஆற்றலை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சு அதை ஃபுல்லா சீக்ரெட்டா அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டு நிக்கிறோம். அந்த காலத்துல அப்படின்னு சொல்ல போனா கண்டிப்பா இரவு 6 மணிக்கு மேல யாரும் உணவு உண்ண மாட்டாங்க. ஏன்னா பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு சம்பிரதாயம் இருந்தது. அதெல்லாம் நம்ம பிரேக் பண்ணி என்ன பண்றோம்னா நைட்டு மட்டும்தான் நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் வந்தோடனே எல்லாம் நைட் 10 மணி 11 மணிக்கு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சு நம்மளுடைய உடல்நிலையை நம்மளே கெடுத்துக்கிறோம். இப்போ இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம, ஏன்னா உணவுன்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த உணவுன்றதை விட நம்மளுடைய உறக்கம்ன்றது மெயின்றதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்போ உணவுனாலையும் நம்ம சரிப்படுத்த முடியும். நிறைய உணவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னா, நான் என்னைய பொறுத்தளவுக்கு எந்த உறுப்புக்கு ஆரோக்கியம் தேவைப்பட்டாலும் அந்த உறுப்பு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா மெயினா நீங்க வாயில ஒரு ஜிப்பை போட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுவே தன்னால உள்ள என்சைம்ஸையும் அதுக்குள்ள என்னென்ன தேவையோ அது மருந்து ஆன்டிபயோட்டிக் எல்லாத்தையுமே உள்ள இருக்குங்க நம்மளுக்குள்ள. அது எல்லாத்தையுமே அது வெளிக்கொண்டு வந்து அது தன்னைத்தானே தன்னுடைய உறுப்புகளை சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அப்ப நம்ம அதிகமான உணவுகளை அந்த டயட் இந்த டயட்னு சொல்லி நம்ம உறுப்புக்கு எனர்ஜி இல்லாததை விட மினிமமா சாப்பிட்டுட்டு அந்த உடம்புக்கு வந்து எனர்ஜியை கொடுத்து அதுக்கு ஒரு ரெஸ்ட்டை கொடுத்துட்டோம்னா போதும், கண்டிப்பா கல்லீரல் ஆரோக்கியமா இருக்கும். அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம். ஆரோக்கியம், மகிழ்ச்சி, நிம்மதி அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.